ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். அர்ஜுனோட மாமாவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வீட்டில் 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் இன்ஸ்பெக்டர் வராரு. சார், அர்ஜுன் காணாமல் போய் 2 நாள் ஆச்சுன்னு அதை பற்றி எதுவுமே தெரியலை அப்படின்னு ராகினி கேட்குறா. இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், நாங்களும் தேடிட்டு தாமா இருக்கோம், இன்னும் அதை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், சார் என்ன சார் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க, எனக்கு என்ன பயமாக இருக்குது சார், அர்ஜுனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து ராகினி அழுகிறா. உடனே அவங்க அம்மாவும் அக்காவும் சொல்கிறாங்க, சார் அர்ஜுன் தான் காணாமல் போயிட்டான்னு நினச்சா இப்போ என்னோட வீட்டுக்காரரையும் காணோம். என்ன சொல்கிறீங்க, பரமானையும் காணாமல்? ஆமாம் சார், அவரையும் காணோம், அர்ஜுனை தேடுறதுக்காக போனார், இப்போ அவரையும் ஆளை காணோம். எனக்கு என்னமோ ராகினியோட அண்ணன் மேலே தான் சார் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு கூப்பிட்டு விசாரிங்க சார், அவங்க 2 பேருக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர், சரி நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கான்ஸ்டபிள் நீங்கள் தமிழில் கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே தமிழும் நமச்சியுமே வந்து வராங்க. என்னப்பா இன்ஸ்பெக்டர் நம்மளை வர சொல்லியிருக்காரு, நம்ம அர்ஜுன் அடைச்சி வச்சிருக்கிறது உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நமச்சி கேட்கவும், உடனே தமிழ் சொல்கிறா, இல்லைடா உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க தான் நம்மளை தேடி வந்திருப்பாங்க, நம்மளை வர சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ உள்ளே வந்து பெசாட்டுக்கு ஏறு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டு உள்ளே இந்த மாதிரி போகிறாரு. சார் சொல்லுங்கள் சார், கால் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தீங்க, என்ன தமிழ் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், நமச்சி என்னமோ சொல்கிறதுக்கு வரேன், நீ சும்மா சார், என்ன சார் கேட்குறீங்க, ஒன்றும் புரியலை, அர்ஜுனை 2 டேஸில் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் என்ன எதுவுமே பண்ணல. இல்லை சார், நான் தேடிக்கிட்டு தான் சார் இருக்கேன், அவன் தான் எங்கேயும் ஒளிஞ்சிட்டு இருக்கான், நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறான். அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் அழுதுகிட்டே வந்து பேசுகிறாங்க. சார், இவனால தான் சார் என் மயனும் மாப்பிள்ளையும் காணோம், இவனை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் விசாரிங்க சார், எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும், இவனை தயவு செஞ்சு வெளியே விட்டுறாதீங்க, விட்டிங்கன்னா என் மயனுக்கு உயிருக்கே ஆபத்து சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. எங்கே பாருங்க, அப்போல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, சந்தேகம் மட்டும்தான் இருக்குது, எந்த எவிடன்ஸும் கிடையாது, நாங்கள் ப்ராப்பராக விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. உடனே தமிழ்கிட்ட கேட்குறாங்க, தமிழ் உண்மையை சொல்லுங்கள் தமிழ். சார் இல்லை சார், நான் எதுவுமே பண்ணலை, அவனை இது பண்ணி எங்களுக்கு என்ன ஆக போகுது, நாங்கள் அவனை அடைச்சலாம் வைக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. இன்னும் 1 நாள் டைம் கொடுங்க சார், நான் அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடுறேன், அவன் தான் வேணும்னு எங்கேயும் ஒளிஞ்சிட்டு என்னையை மாட்டிடணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவேன். இன்ஸ்பெக்டர் சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டர் பர்சனலாக கூப்பிட்டு கேட்குறாரு, தமிழ் பர்சனலாகவே உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஏதாவது அடைச்சி வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்கள் சார். இல்லை சார், கண்டிப்பாக அப்படி எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டு வெளியே போயிடுறான். வெளியே வந்து ராகினிகிட்ட பேசுகிறான். ராகினி, இந்த மாதிரி நீ கவலைப்படாத, நான் தான் அர்ஜுனை தேடிட்டு இருக்கல, நீ போய் குழந்தைய பாரு, அர்ஜுனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் கண்டுபிடிக்கிறேன் அர்ஜுனை தேடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நமச்சியும் தமிழும் வந்து அர்ஜுன் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே நேற்று பேசின மாதிரியே பேய் மாதிரி வந்து சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. பரமனும் அர்ஜுனும் ரொம்ப ஓவர் பசியோடு இருக்காங்க. பரமன் வெளியே வந்து பேசுகிறேன், பேய் மேடம் நீங்கள் நைட்டில் மட்டும்தான் வருவீங்களா, காலையில் வர மாட்டீங்களா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொடுக்கலனால ஏதோ ஒரு பழமாச்சு கொடுங்க அப்படின்னு வந்து பரமன் கேட்குறேன். உங்களுக்கு பழமாட வேணும், பழம் இருங்க உங்களுக்கு பழம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் வந்து நமச்சி உள்ளே தூக்கி போடுறான். அந்த ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிளில் பாம் மாதிரி வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி பாம் தயாரிப்பேன் போல், அதை வச்சு உள்ளே கொடுக்குறான். பரமன், அப்பாடா நமக்கு ஒரு பழம் கிடச்சிருச்சு, நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சாப்பிட்றதுக்காக கடிக்க போகிறோம். அந்த பழம் வெடிச்சு செதறிடுச்சு. 2 பேரும் அரண்டு பயந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு மறுபடியும் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு பழம் அனுப்புகிறாங்க. சரி, அதுலேயும் ஏதோ பாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அதை வெளியே தூக்கி போட்டுறான். பட் அது பார்த்தா நல்ல பழம். என்ன நீங்கள் சாப்பாடையாடா வேஸ்ட் பண்ணுறீங்க, இருங்கடா நீங்கள் பட்டினியாகவே கிடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி பேசுகிற, ஐயோ நம்ம இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இரு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போகிறான். என்ன சாப்பாடு கொடுக்க போகிறான் அப்படின்றது தெரியல. நெக்ஸ்ட் வந்து கோதை வீட்டில் காட்டுறாங்க. கோதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ ராகினி எப்படி இருக்காளோ என்ன இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. சரஸ் வந்து பார்க்குறா, ஐயோ அத்தை இப்படி ஃபீல் பண்ணி அவங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை இந்த மாதிரி சொல்கிறதுக்கு போகிறா. தமிழ் தான் அடைச்சி வச்சிருக்கான்னு கரெக்டாக சொல்கிறதுக்கு போகிறா. கரெக்டாக சரஸுக்கு வந்து தமிழ் கால் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா வச்சியான்னு கேட்குறப்போ, இல்லைங்க நான் அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சரஸ் சொல்லவும், எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன், அதனால தான் உனக்கு நான் கால் பண்ணி, தயவு செஞ்சு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிடாத, உண்மையை சொல்லிடாத, நான் அர்ஜுனை பற்றின உண்மையை கொஞ்சம் அவன்கிட்ட கேட்கணும், அதனால தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், ராகினிக்கு இனிமேல் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணி, தயவு செஞ்சு நீ இதெல்லாம் பண்ணிடாத, மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அவங்களை எப்படியாவது கஷ்டப்பட்டு சாப்பிட வச்சுரு, நீயும் நல்லா சாப்பிட்டு வீட்டில் எல்லாரும் இருங்க, நான் சாயந்தரம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் காலை கட் பண்ணிடுறான். அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வேணா ராகினியை போய் பார்த்துட்டு வரவா அப்படின்னு கேட்கும். உடனே அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறார், போய் பார்த்துட்டு வா, அங்கே உனக்கு என்ன மரியாதை கிடைக்கும் உனக்கே தெரியும்ல, போமா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு ராகினியை பார்க்கணும், அவள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோதையை பேசிகிட்டு இருக்காங்க. இதோட ஓவராலாக இன்னைக்கு எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.